வெல்கம் டு நௌரின் கிச்சன். நௌரின் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் மசாலா. பொதுவாகவே சிக்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிக்கனில் வெரைட்டி சாப்பிட்றதுனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஹோட்டலில் நம்ம விரும்பி சாப்பிட்ற பெப்பர் சிக்கன் மசாலாவை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம கோழியை முதல்ல துரத்தி பிடிக்கலாம். வெரைட்டி பிடிச்ச கோழியை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரைன் அவுட் ஆன பின்னாடி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இப்போது ஜூஸ் விதை இருக்க வேணாம், வெறும் ஜூஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுட்டு மினிமம் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊறினாலும் தப்பு இல்லை. இப்போ இந்த கேப்பில் நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 8 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 3 கொத்து கறிவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை பொரிஞ்ச பின்னாடி நான் 4 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதுவும் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஏற்கனவே லெமன் சேர்த்திருக்கிறனால இது இந்தளவு இருந்தால் போதும். இப்போ 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் பெப்பர் சிக்கன். காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 1 பச்சை மிளகாய் குறைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் சிக்கன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதனால் இதில் அளவாக சேர்த்துனா போதும். பாருங்கள், ஆயில் செப்பரேட் ஆன பின்னாடி 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு இந்த மசாலா கலவையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீஸை இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா கலவை நல்லா சிக்கன் பீஸில் பிரண்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கைவிடாமல் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் லைட்டான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கணும். அந்த அளவுக்கு கைவிடாமல் ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கே தெரியும், சிக்கன் பீஸ் லைட்டாக பல்ஜாகி நிற்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அளவான தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேயே பொதுவாக தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 10லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே கோழி வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிருக்கிற இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேக விடுங்க. பார்த்திங்களா, நல்லா வேக விடுங்க. ஸ்லோலையே இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா வெந்த பின்னாடி
நமக்கு டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதுவே வந்து கொஞ்சம் நல்லா 3-4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ட்ரையான பெப்பர் சிக்கன் நமக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரைஸு, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் ஆப்டான சைட் டிஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.